எனக்கு என்னுடைய டீமில் மிக முக்கியமான ஒரு பர்சன் இவர் தான் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் ஸ்டார் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது தெரியுது. இவருக்கு இன்னைக்கு வந்து அதாவது ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் தலைவனுக்கு. ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுற ரீல்ஸ் எல்லாமே வந்து பொண்ணுங்க டேக் பண்ணி போடுறது மட்டும் ஷேர் பண்ணுறாரு இருக்கேன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதை ஓவர்சீஸ் நாயகன் சின்ன தமிழ் அவர்களை பேசுவதற்கு வேலை கிடைக்கிறேன். சூப்பராக இருக்குப்பா டைட்டில். வணக்கம், என் பேர் வந்து சின்னா. நீ ஏன்டா அந்த பாட்டு பாடின? எனக்கு அந்த பாட்டு பாடியிருக்காட்டி நான் எமோஷனலாக இருக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டேன். ஆக்சுவலாக நான் இப்படி ஒரு படத்தில், ஓ மை காட், நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டாங்க இப்படி நான் ஒரு படத்தில் நடிக்கணும்ட்டு. சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னடா இது சின்ன வயசுலேருந்து எனக்கு இது ஒரு கனவு, ஒரு ட்ரீம். நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக நம்பல, ஒரு பயம். ஏண்டா லண்டனில் பிறந்த நான், அங்கேருந்து எப்படா நீ இங்கே சென்னையில் சினிமாவில் நடிக்க போகிற? இங்கே இருக்க நிறைய பேருக்கே ஆக்சுவலாக வாய்ப்பு இல்லை. ஸோ அதை தாண்டி நீ எப்படிடா நீ உள்ளுக்குள்ளே போகிறேன்ட்டு நிறையா கேள்வியில் இருந்தது நிறைய பேருக்கு. அப்போ தான் நான் ஓகே சின்ன தமிழான்ட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி சின்ன தமிழான்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி, சரி ஓகே இப்படி சான்ஸ் வந்து கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஏதாவது ஒன்று செய்து இன்ஸ்டா, டிக்டாக், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஏதாவது ப்ரூவ் பண்ணுவோம்ண்டு ஸ்டார்ட் பண்ணினேன் நான். அதில் வந்து எனக்கு கென் வந்து ஒரு மெசேஜ் போட்டு, ப்ரோ நீங்கள் சென்னைக்கு வரும்போது நாங்கள் மீட் பண்ணலான்ட்டு சொல்லிவிட்டு எனக்கு இந்த ஒரு படம் ஒன்று இருக்குது, நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீ இன்ஸ்டாகிராமில் நீ என்ன பண்ணுறியோ அதை நீ இங்கே பண்ணு என்று சொல்லி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தவர். அந்த நேரத்தில் வந்து ஓகே பார்ப்போம் நடக்குதான்ட்டு பார்ப்போம்ட்டு தான் இந்த மைண்ட் செட் இருந்தது. கென்னை எனக்கு அப்போ புதுசு, இந்த இண்டஸ்ட்ரியே எனக்கு புதுசு. ஆனால் ஒவ்வொரு மாதமும் எனக்கு வந்து அவன் கோல் அடித்து சொல்லுவான், நான் இந்த ஆஃபீஸுக்கு போகிறேன்டா, இவங்க இது பண்ணிட்டாங்க, இது என்ன ஆஃபீஸாக போவேன். ஆக்சுவலாக நான் அப்போ யோசிப்பேன், என்ன இவனே ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எங்களை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க நான் யோசிப்பேன். ஆனால் எனக்கு ஒரு நாள் ஃபோன் அடிச்சு சொன்னால், ஆகஸ்ட் 25 நீ வந்து சென்னைக்கு வரப்போகிற, வந்து இந்த படத்தில் நீ நடிக்க போகிறேன்ட்டு சொல்லி நான் போனேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரு ஆறேன் ஒரு ரூமுக்குள்ள, ஒரு குட்டி ரூம், இந்த சைஸ் தான் இருக்கும். ரூமுக்குள்ள வந்து ஒரு 10 பேர் படுத்துருக்குறாங்க. எங்கள் அப்பா சொன்னார், நீ போய் அங்கே ஏமாற போகிற, என்ன ஆனால் பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நான் சொல்லல, எனக்கு கென் மேல் நம்பிக்கை இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே போன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஐயோ அடுத்த 7 மாதம் இப்படி தான் இருக்க போது என் லைஃப்னு நினச்சேன். ஆனால் ஆக்சுவலி அப்படி நினச்சிருக்கக்கூடாது. நான் அங்கே படுத்திருந்த முழு கேங் வந்து கென்னன் கேங் தான். ஸோ அவங்க தான் இப்போ இந்த படம் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அது இப்போ சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலாக பெருமையாக இருக்குது. ஏன்டா சக்ஸஸுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லை. எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட ஆர்ட்டுக்கு ஹார்ட் இருந்தால், பேஷன் அது இருந்தால் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். ஐயோ என்னடா அம்மா சாரி, ஏதோ ஒரு ஃப்ளோவில் நான் பேசுகிற மன்னிச்சிருங்க. பட் யா, கென்னுக்கு நன்றி. கென்னன் கேங்காக என்னையும் அதில் சேர்த்துக்கிட்டான். ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. ஓவராக பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. மற்றது சுராஜ் சார், தேங்க்யூ உங்களோட கைண்ட் வேர்ட்ஸ், சப்போர்ட்டுக்கு. ஷூட்டுக்கு அப்புறம் வந்து நீங்கள் என்கிட்ட நான் பேசினது, எனக்கு அட்வைஸ், சினிமா பற்றி தந்த அட்வைஸ் எல்லாம் நன்றி. நளினி மேம், நான் வந்து எங்கள் அம்மாவோட சாப்பாடு மிஸ் பண்ணுறேன்ட்டு நான் சொன்னேன். ஸோ அதுக்கு எனக்கு இடியப்பம், சோதி, எங்கள் நாட்டு சாப்பாடு எல்லாம் எனக்கு எங்கேயோ இருந்த ஒரு பேக்கரியிலேருந்து வாங்கி கொடுத்து எனக்கு சாப்பாடு கொடுத்தா நன்றி. கிரேஸ் ஆண்டி, கருணாஸ் அங்கிளுக்கு நன்றி. ஏண்டா 7-8 மாதமாக அவங்க வீட்டில் தான் நான் இருக்கிறேன். ஸோ சாரி கிரேஸ் ஆண்டி, நான் இனிமேல் ஒவ்வொரு நாளும் நான் எந்திரிச்சு குளிப்பேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் எனக்கு சாப்பாடு போட்டு அதெல்லாம் பண்ணுறது வந்து தேங்க்ஸ், நன்றி. வேறு விக்கியண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து என்னைய ஐயோ இல்லை வேண்டாம். விக்கியண்ணா, நீங்கள் வந்து ஃப்ரேமில் நீ அழகாக இருக்கிற, உனக்கு பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குதுன்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னீங்க. ஸோ டெக்னீஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்மையாக. தேவதர்ஷினி மேம், தேங்க்யூ. யா
யா ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்கும், இங்கே வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் பேர் வந்துச்சுன்னா அடுத்த தேங்க்ஸ் மீட் இல்லாட்டி சக்ஸஸ் மீட்டில் உங்களை நான் கண்டிப்பாக கன்ஃபார்மாக நான் சந்திப்பேன். நன்றி நன்றி, வணக்கம். டேய் ஈஸ்வர், தேங்க்ஸ் மச்சி. இந்த படத்தில் ஆடிஷனே இல்லாமல் செலக்ட் ஆனது சின்ன மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். எது தலைவனுடைய ரியலே எது ரீல்னே தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஸோ ஓவர்சீஸ் நாயகன் சின்னாவை தொடர்ந்து அடுத்து நம்ம கூட பேச போகிறது ஓகே. ஸோ அவரை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம கூட பேச போகிறது சீஃப் டெக்னீஷியன். ஸோ இந்த படம் வந்து திரையில் ஒரு தனி கதையை சொன்ன ஒரு மிகப்பெரிய பங்கு அவருக்கு இருக்குது. ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து கென் வந்து முதல்ல தேங்க் பண்ணது வந்து டிஓபி விக்கி அவர்களுக்கு தான். அது வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அது என்ன அப்படிங்கிறது எனக்கே புரிஞ்சுது. ஸோ நம்ம கூட இப்போ பேசுகிறதுக்கு டிஓபி விக்கி அவர்களை அழைக்கிறேன். மணி அவர்களை பேசுவதற்கு மேடை கிடைக்கிறோம் ஒரு பெரிய கைத்தட்டலோட. எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு என்னை வந்து பேச சொல்லிட்டாங்க, ரொம்ப பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு கென் ப்ரோக்கும் கருப்பையா ப்ரோக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னாலே எல்லாருமே பார்க்குறது வீடியோ சாங்ஸு அப்படி போடுறவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அது மத்தியில் கண்டென்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தபோது இவங்க ஸ்க்ரீனுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ரூட்டை கொடுத்தது இவங்க தான். இது மூலயமா நிறைய ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். வேறு என்ன ப்ரோ, அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நான் இன்னும் எத்தனை மேடை போனாலும் கென் ப்ரோ பேரை சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தமாரி ஒரு ஒரு தியேட்டரில் இவ்வளோ பெரிய ஒரு அப்ளாஸோ இல்லை ஒரு இவ்வளோ ஒரு ஸ்பேஸோ யார் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது கென் ப்ரோ கொடுத்தாரு. கருப்பையா ப்ரோக்கும் கென் ப்ரோக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச். அடுத்து இவங்க கேங்கில் இருந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஆக்டர். ஸோ கரண் அவர்களை பேசுவதற்கு மேடை கேட்கிறேன். எஸ் வாங்க கேரன் கேரன் வாங்க. Thank God, thank you so much. And நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, but I just want to say thank you so much, Ken. Thank you so much for giving me this character, Anugraha, because Auto Anna and so many people are recognizing me as Anugraha, so I'm very, very thankful to you. Thank you so much. And I'd like to thank everybody who are here in this room. Thank you so much to all the makeup artists, the technicians, and even the camera person, Vicky bro. And yes, I'd like to thank everybody. And கடவுளுக்கு ரொம்ப நன்றி and உங்களுக்கு ரொம்ப நன்றி. Thank you for giving me this opportunity to prove myself. And எனக்கு இந்த ஸ்டேஜ் வரதுக்கு ரொம்ப like I wouldn't have been able to do it without anybody's support. So thank you so much for giving me this beautiful platform. Calls வருது, ரொம்ப like messages வருது. So ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எவ்ரிபடி and thank you so much Ken and gang. I will always be grateful and thankful. Thank you. நெக்ஸ்ட் கேரனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சோனி அவர்களை பேசுவதற்கு மேடை கிடைக்கிறேன். Okay, firstly thanks to God and second thank you so much Ken and Karupaya இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. வெரி கிரேட்ஃபுல். எதுவும் பிளான் பண்ண மாதிரி இல்லை, அப்படியே ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அண்ட் சோஷியல் மீடியாவில் கூட வர சப்போர்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ ஹேட் அ ரியலி கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். வெரி வெரி ஹம்பிள், வெரி நைஸ் பீப்புள். பட் யா, தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் இட். அடுத்தது அந்த படத்தில் நிறைய அடி வாங்கினார் இவர், பட் தியேட்டரில் செம கிளாப்ஸும் வாங்கினார். தாஜ் அவர்களை பேசுவதற்கு மேடை கிடைக்கிறேன். ரொம்ப நன்றி கென் அண்ட் கேங். நான் அடி வாங்கினேன் நிறைய படத்தில், ஆமாம். பட் என்ன தான் அடி வாங்கினாலும் என்னை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது கூட சேர்ந்து நல்லா நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அது அடியோட நடியும் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா தேட்டரை விட்டு வெளியே வந்துட்டு ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கால் அடித்து என் பையன் நடிச்சிருக்கான் தெரியுமா, என் பையன். எங்கள் அப்பா நான் கிராஜுவேட் ஆனபோது இவ்வளோ கால் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் அப்பா இவ்வளோ பெருமைப்பட வச்சு, எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ பெருமைப்பட வச்சதுக்கு ரொம்ப நன்றி கேன், ரொம்ப நன்றி. அண்ட் இவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ், தேவதர்ஷினி மாமோட எனக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்டே தேவதர்ஷினி மாமோட நளினி மாமோடு சொல்கிறாங்க. 2 பேர் நடிக்கிறது பேர் எனக்கு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ண வச்சு அவ்வளோ கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கென் அண்ட் கேங். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் மறக்க மாட்டேன். தேங்க்யூ. சோஷியல் மீடியாவிலையும் இவ்வளோ பேர் சப்போர்ட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. மேலும் நெக்ஸ்ட் பார்வதா என்டர்டெயின்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணுறாங்களோ, அவர் கருப்பையா சார் என்னென்ன பண்ணுறாரோ அதுக்கு இன்னுமே சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆசையோடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது. ஸோ 3 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் ரொம்ப நார்மலாக ஒரு ரூமில் ஸ்டார்ட் பண்ண கதை இது. ஸோ எனக்கு அந்த வேர்ட்ஸோடய ஸ்டார்ட் பண்ணோம், பாடி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது.
போக போக வாழ்க்கை மாறும் ஓய்ந்து போகாதே, நீ போகும் தூரம் தூரமில்லை சோர்ந்து போகாதே, தடைகள் மறையும் நீயோடு ஓயாதே, வழிகள் பிறக்கும் நீ பாதை மாறாதே, நீ நான் பறவைகளா வாழ்வோம் நினைவுகளா வா வா, உறவுகளா இன்னும் கனவுகளா. தேங்க்யூ கேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. 9 ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 9 பேர். எங்கள் எல்லார லைஃப்பையுமே கென் மாற்றிருக்கான் இந்த படத்து மூலமாக. ஸோ அவனுக்கும் சரி, அவனோட ஃபேமிலி, பெஞ்சமின் அண்ட் ஃபேமிலி, அவங்களுக்கு நாங்கள் லைஃப் முழுக்க கடன் பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். எமோஷ்னலாக இருக்குது. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நன்றி. நான் டீம் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வர். ரொம்ப ஹார்ட்லேருந்து அந்த வார்த்தைகளும் சரி, அந்த பாடலும் சரி, ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. அடுத்தபடியாக வந்து கூப்பிட போகிற ஒரு பர்சன் வந்து அவர் வந்து பப்ளு. இந்த படத்தில் மட்டும் கிடையாது, அவரை நேரில் பார்த்தோம் நம்ம எல்லாருமே அதை சொல்லி தான் கூப்பிடுவோம். ஸோ சரத் அவர்களை பேசுவதற்கு மேடை கிடைக்கிறேன். வணக்கம். ஃபஸ்ட்டு கேன் ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் வந்துட்டு என் பேர் சரத்துன்றத பப்ளூன்னு தான் எல்லாருமே தெரியுது. அதுக்கு காரணம் கேன் தான். கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கருப்பையான ரொம்ப நன்றி. சொல்கிறது எனக்கு தெரியல சார். என்ன ஐயா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஸ்பீச்சே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே எப்படிடா முடிஞ்சதுன்னு பார்த்தேன். போயிட்டாப்புல. அடுத்தபடியாக எல்லாருக்கும் வணக்கம். சினிமா இட்ஸ் அ ஹியூஜ் திங். இந்த சினிமாவில் டெடிக்கேட்டடாக ஒரு பேஷனோட பொறுமையாக ஒர்க் பண்ணனா இந்த சினிமா நிறைய விஷயம் நம்மளுக்கு தரும். அது மாதிரி எனக்கு தந்தது தான் யூத். இந்த யூத் எனக்கு தந்த கென்னுக்கும் கருப்பையாவுக்கும் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் அண்ட் த டெக்னீஷியன்ஸ் ஹூ ஹவ் ஒர்க்ட் இன் திஸ் ஃபிலிம் ஃப்ரம் த ஃபோக்கஸ் புல்லர் டில் தி ஸ்பாட் பாய், எல்லாரும் இந்த படம் நல்ல எனர்ஜியில் இருக்கணும்னு நினச்சதுனால தான் இந்த சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். மீடியா அனைவர்களும் எனக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கருப்பையா ப்ரோ தான். ரொம்ப ரேண்டமாக நான் அவர் வந்து பார்த்ததே கிடையாது, ஃபோனில் மட்டும்தான் பேசியிருக்கோம். மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் தெரியும். அப்போ ஒரு ரேண்டமாக எனக்கு வேறு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று அமுச்சு, இந்த ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணலாமா, எடிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். பண்ணலாங்க அப்படின்னு அதை பற்றி பேசி, அவர் தான் ரைட்டர் அந்த படத்துக்கு, வேறு ஒருத்தர் டேரக்டர், அவருக்கு கேட்டிருந்தாரு நம்ம பண்ணலாமான்னப்போ சரி ஓகே அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். அது ஒரு 1 month 2 months போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி, உங்களுக்கு கென் தெரியுமா, கென் கருணாஸ் இருக்கார்ல தெரியுமானார். தெரியும்னா, அவர் ஒரு படம் பண்ணுறாரு, அது நரேஷன் நாளன்னைக்கு இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கா, நீங்கள் பண்ணலாமா? நான் சொன்னேன் எனக்கு கொடுத்தா போதுன்ற மாதிரி இருந்தேன். அப்போ வந்து இன்ட்ரெஸ்டட்லாம் இல்லை. ஸோ அப்போது நரேஷனுக்கு போனோடனே மடிப்பாக்கத்தில் கென் வீட்டுக்கு நரேஷன் போனோம். ஒரு 10 பேர் இருந்தாங்க. கென் வந்து நரேட் பண்ணார். கென் வந்து முக்கியமாக இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நரேஷன் பயங்கரமாக பண்ணுவார். நான் ஒரு 2-3 நரேஷன் தான் கேட்டிருப்பேன், சூப்பராக பண்ணுவார். படம் பார்க்குற மாதிரி இருக்கும் நரேஷன் வந்துட்டு. ஏன்னா நான் எப்போவுமே பவுண்டு மட்டும்தான் வாங்கிப்பேன். ஏதாவது ஒரு படம் கதை கேட்க போனால் பவுண்டு கொடுத்துருங்க, ஏன் நரேஷன் வேணாம், ஒரு 2 hours இல்லை 3 hours சொல்லுவாங்க. கென் ஒரு 2 hours 2.5 hours சொல்கிறாரு நரேஷனு. பயங்கரமாக இருந்துச்சு நரேஷன் வந்துட்டு. படம் பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு அப்போவே முடிவாயிடுச்சு, இது நம்மளுக்கு நல்ல வேலை கருப்பையா அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லது பண்ணியிருக்காரு. நம்ம கன்ஃபார்மாக அப்புறம் அன்றைக்கே ஃபோன் பண்ணி, ப்ரோ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், நம்ம அடுத்தது அந்த ரெமுனேஷன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்தது என்னென்னு பார்ப்போனாரு. அப்போ தான் சொல்கிறாரு நான் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றார் கருப்பையா ப்ரோ. எனக்கு அது அடுத்த ஷாக்கு, என்னடா இது இவர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்றாரு. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க 2-3 பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நம்ம எப்போவுமே அதை சப்போர்ட் பண்ணோம். சரி இவர் கண்டிப்பாக பண்ணிடுறோன்னு அந்த காலுக்கு அப்புறம் கரெக்டாக புல்மேனில் பூஜை போட்டார். கரெக்டாக ஷூட்டிங் போனோம். ஷூட்டிங் முடிஞ்சு இப்போது அதான் புல்மேனில் நம்ம அந்த கேன்வாஸ் வைப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி இப்போ பாருங்கள் தேங்க்ஸ் மீட்டில் வந்து வச்சுருக்காரு. இது எல்லாத்துக்குமே காரணம் கருப்பையா ப்ரோ தான். எனக்கு அதுவே ஒரு பெரிய ஷாக்கு. எப்படி இவர் என்னோட காலேஜ் ஜூனியர்னு அப்புறம் சொல்கிறாரு. அவர் வந்துட்டு என்னது காலேஜ் ஜூனியர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதான் இவர் எனக்கு, நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறோம், அங்கே இருக்க ப்ளஸ்ஸு மைனஸும் பார்ப்போம். இவர் புதுசாக இருக்கார், ஏடின்றாரு. ஸோ அவர் என்னெல்லாம் கடந்து வந்திருப்பார், ஒரு ஏடியாக இருக்கும் போது அவர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பார், இது எல்லாமே தாண்டி இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்து இன்றைக்கி இது வரைக்கும் நடக்குது அப்படின்னா
அது ஃபுல்லாக அவரோட ஷோல்டர்ஸில் தான் முக்கியமான விஷயம். இன்னொன்று இது இந்த மணி அவர் ஒரு விஷயம் எப்போவுமே சொன்னார் என்னென்னா, சைன் பண்ணும்போதுலேருந்து சொன்னது என்னென்னா, நான் இந்த டியூரேஷன் இந்த 220க்குள்ளே வச்சுக்கணும், அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்குறோம், அது கண்டென்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவர் நம்பர்ஸ் எதிர்பார்த்து இந்த நம்பர்ஸ்க்காகலாம் அந்த படம் பண்ண மாதிரிலாம் தெரில. ஸோ அவர் ஹோல் ஹார்ட்டடாக ப்ரெசென்ட் பண்ண ஒரு ஃபிலிம் தான் யூத். ஓகேங்களா. அப்புறம் செகண்டரி கென் அதான் எப்படின்னா, அதான் சொன்ன நரேஷன்லேருந்தே கதை சொல்லிகிட்டே இருப்பார் அவர். நீங்கள் அதான் சொன்னீங்க, நான் ப்ரீ ரிலீஸில் சொன்ன மாதிரி தான், ஆன் ஸ்க்ரீனில் கென்னை பார்க்குறது தான் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் கென் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அதே மாதிரி ஒரு பிஜிஎம்மோடு தான் சுற்றிட்டு இருப்பார் எப்போவுமேன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் கென் எப்போவுமே வரும்போது ஒரு பிஜிஎம், போகும்போது ஒரு பிஜிஎம், எடிட்டில் ஒரு பிஜிஎம், அந்த மாதிரி பிஜிஎம்மோடே ஒரு ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட் தான் கென் ஸோ அப்புறம் கென் ஏடிஸ் லோஹித், ரித்தேஷ், சாரி டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது, நிறைய பேர் இருக்காங்க. யார் ஈஸ்வர் இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆக்சுவலி சின்ன சொன்னான் இந்த மாதிரி என்ன கென்னன் கேங்கில் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி அப்படின்னு நான் சொன்னான் ஆனால் உண்மையாலே சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே கென்னன் கேங் தான். தேவதர்ஷினி மேம் கென்னன் கேங் தான், பார்க்க தான் அப்படி. அதனால சுராஜ் சார் கென்னன் கேங் தான். ஸோ எல்லாருமே கென்னன் கேங் தான் இங்கே அதனால தான் ஃபிலிம் பை கென்னன் கேங். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நிற்கிறதுக்கு எமோஷ்னலாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. டெக்னிக்கலி இது என்னோடய 3வது படம், பட் டெபியூட்டாக இதாக ரிலீஸ் ஆகணும்னு இருந்திருக்கு. எல்லாமே அதான், எல்லாம் நம்ம ப்ரே பண்ணதுக்கும் எல்லாத்துக்கும் அந்த யூனிவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நன்றி. என் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஹரி, அருள், அஸ்வின் அண்ட் டிஓபி விக்கி ப்ரோ, காஸ்டியூம்ஸ் காவ்யா, அப்புறம் எல்லா டெக்னீஷியன்ஸும். அண்ட் கெட்டவன் மணி ப்ரோக்கு பெரிய ஃபேன். எனக்கு இந்த படத்துலேருந்து அவர் ரீல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன், பெரிய ஃபேன். அண்டு எல்லாத்த விட யூத்துக்கு நான் தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பெரிய ஃபேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். சக்ஸஸ் லாஸ்ட்டாகவே ஒரு சக்ஸஸ் நடந்தது. இது ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பரியேறும் பெருமாள் நடந்த இடம், அந்த ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இந்த சக்ஸஸ் மீட்டிங்க நடக்குது. தேங்க்யூ கருப்பையா, தேங்க்யூ கென். இந்த விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் கருப்பையா பேசுனது தான். இங்கே பணத்துக்காக பண்ணுறது இல்லாமல் ஆர்ட்டுக்காக பண்ணுற விஷயம் பேசுனது, அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லாருக்குமே தேங்க்யூ. பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் பிளாஸ்டான ஒரு ஸ்பீச். ஸோ நெக்ஸ்ட் மெயின் ஆக்டர்ஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ப்ரொமோஷன்ஸுக்கு ஒர்க் பண்ண டிஜிட்டலி பவர்ஃபுல்லியோடைய ஃபவுண்டர்ஸ் 2 பேர் நம்ம கூட வந்திருக்காங்க, சந்தோஷ் அண்ட் பிரேம். அதில் சந்தோஷ் அவர்களை பேசுவதற்கு இப்போ நான் அழைக்கிறேன். ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட பார்ட்னர் பேசினா இன்னும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட். ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கருப்பையா ரொம்ப தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் யூத்துக்கு முன்னாடி லவ் டுடேக்குன்றதுக்காக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா லவ் டுடே மாதிரி ஒரு படத்தில் இந்த சின்ன பசங்க ஏஜென்சிஸ்க்கு நிறையா ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னதுனால தான் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது உண்மையிலேயே. ஸோ அது கிரியேட் பண்ண கருப்பையா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போது அவரோட படத்துக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி அந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கிறது ஏதோ நாங்களே ஜெயித்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது எங்களுக்கு. அண்ட் மோரோவர் கருப்பையா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என்னதான் யூத்தோட படம் இப்போ போயிட்டு இருந்தாலும் எங்கிட்ட ரெகுலராக ஒரு கால் ஃபாலோஅப்ஸ் இருக்கும். டே என்னடா ஹாப்பிராஜ் எப்படா போயிட்டுருக்கு, டே ஹாப்பிராஜ் எப்படா போயிட்டுருக்கு, ஏன்னா அந்த படமும் நாங்கள் தான் பண்ணுறோம் அப்படின்றனால, டே அந்த படமும் நல்லா பண்ணிருங்கடா, என் ஃப்ரெண்டோட படம்டா, அப்படி அதுவும் ஜெயிக்கணும், ஒரு நல்ல படங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்றத சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ இந்த மாதிரி நல்ல மனசு இருந்தால் கண்டிப்பாக சினிமா ஜெயிக்கும் அப்படின்றதுல அவர் ரொம்ப குறியாக இருக்கார். அண்ட் மோரோவர் பார்வதா என்டர்டெயின்மெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவ்வளோ நல்ல மனசாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுக்கெலாம் தாண்டி சினிமா அப்படின்னு வந்துட்டா அது சினிமா தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக இங்கே ரெக்கமெண்டேஷன்ஸாக வந்தாலாம் பெருசாக, அதை விட ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது, அவன் எங்கே இருக்கான், நம்ம ஃப்ரெண்டை விட அவன் நல்லா இருக்கானா அவர் கண்டிப்பாக அவரை தான் தேடி போவார். ஸோ அந்த மாதிரி சினிமா ரொம்ப பேஷனாக லவ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் தான் பர்வதா என்டர்டெயின்மெண்ட். ஸோ சினிமா மேலே ரொம்ப பேஷனாக இருக்கிறவங்க, என்னை தாண்டி இந்த வேலையை யாருனாலும் சிறப்பாக பண்ணிட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்வதா என்டர்டெயின்மெண்ட்டில் உங்களுக்கான ஒரு இடம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இடம் தான் யூத்தாக ஒரு டீமாகவே கிரியேட் ஆகி இங்கே இவ்வளோ பெரிய சக்ஸஸ் உருவாக்கியிருக்கு. ஸோ கருப்பையா அவர்கள், ஸோ சினிமா மேலே நீங்கள் வச்சுருக்க அவ்வளோ லவ் அண்ட் இதுதான் இப்படி சக்ஸஸை கொண்டு வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் கருப்பையா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கென்,
கென் அவர்களை வந்து நான் சன் மியூசிக்கில் எனக்கு தெரிஞ்ச அவரோட ஆல்பம் சாங் பண்ணுறப்போ தான் பார்த்தேன். ஸோ ஒரு ஆல்பம் சாங்க்கே வந்து அவ்வளோ ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒருத்தரால் போய் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு அப்போ ஷாக்காக இருந்துச்சு. கட் பண்ணால் அப்படியே யூத்துக்கு அண்ணா அது என்ன சார் இப்போ பாருங்க அப்படின்ற மாதிரி எங்கே திரும்பினாலும் வந்து கென்னோட இன்டர்வியூஸ் தான், கென்னோட கான்டென்ட்ஸ் தான். என்னதான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீம் கிட்ட வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்தா ப்ரமோஷன் பண்ணி என்ன வேணால் பண்ணிடலான்றது கிடையாது. அந்த மெட்டீரியலில் வந்து ஒரு மெட்டீரியலுக்கும் வந்து அவ்வளோ கண்டென்ட்ஸு எல்லாமே வந்து ரொம்ப கேஷுவலாக அது கென் கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் அது டெலிவர் பண்ண முடியும். நாங்கள் 2 பேருமே பேசிட்டு இருக்கோம், என்னடா என்ன போட்டாலும் ஓடுது எப்படிடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கென் ரியலி ஸோ மச் இன்ஸ்பைரிங். அண்ட் கென் அண்ட் கேங் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் உங்க கூட வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணலைனாலும் எங்களுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டாக இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்தில் வந்து மார்க்கெட்டிங் டீமில் ஒர்க் பண்ண இன்னொரு மிக முக்கியமான பில்லர், இந்த படத்தில் வந்து லிரிக் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம கூட பேசுறதுக்கு சிபி அவர்களை நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜ் ஏறி பழக்கம் இல்லை பெருசாக. பட்டு கருப்பியா ப்ரோக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இல்லை அவர் வந்து ப்ரோன்னு கூப்பிட்டேன்னு டக்குன்னு இதாகிட்டாப்புல. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஹோசூரில் வந்து கோச்சிங் சென்டரில் அகாடமிக் கவுன்சிலராக இருந்தேன். சினிமாவே வேணாம், எல்லாம் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கோம், சினிமா பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிவ் அப் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல திரும்பி வாசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருப்பார். அதே மாதிரி இந்த படம் கூப்பிட்டு வந்து காமிச்சு மார்க்கெட்டிங் டீம் எனக்கு வந்து தேஜஸ்வி என்னையும் பார்ட்னர் ஆக்கி நைட் அண்ட் டேன்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண வச்சு இந்த படத்தில் த்ரூ அவுட் ஒர்க் பண்ணி இப்போ எங்களுக்கு ஒரு நேம் சேர்த்துருக்காரு. இந்த படம் வெற்றியானதில் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் கருப்பையா தேங்க்ஸ் மச்சான். ஐயோ லிரிக்ஸ் பற்றி வேணாம். அதுவும் எப்போவுமே வந்து அவர் கூப்பிட்டாருன்னா யாராச்சும் பெரிய ஆக்டர் நம்ம எழுதி கொடுக்குற 4 லைன் தான் பெரிய ஆக்டர் வச்சு பாட வச்சுறாரு. ஃபஸ்ட்டு மாணிக்க விநாயகம் சார் வச்சு பாட வச்சார் ஒரு சாங். இப்போ வந்து கருணா சார் வச்சு ஒரு பாட்டு பண்ண வச்சார். வெரி ஹாப்பி. அன்ஃபார்ச்சுனேட்லி கென் அண்ட் டீம் பெருசாக நான் இன்ட்ராக்ட் பண்ண முடியல ப்ரோ. பட் பொங்கல் அப்போ படம் காமிச்சாங்க, பார்த்ததுல சொல்லிட்டேன் நான் 5 வருஷம் ஆச்சு மார்க்கெட்டிங் பக்கம் வந்து பரவாயில்ல நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், எப்படியாவது இந்த படம் நம்ம வந்து சூப்பராக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வெரி ஹாப்பி. அவர் ரிசீவ்ட் இட் ஸோ வெல். அண்ட் தேஜஸ் இங்கே தான் எங்கேயோ ஒளிஞ்சிட்ருக்காரு. அவர் தான் என்னோட பார்ட்னர். ஸோ நாங்கள் 2 பேர் சேர்ந்து மார்க்கெட்டிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தேங்க்யூ கருப்பையா ஃபார் லான்ச்சிங் அஸ். தேங்க்யூ. ஒரு பாசிட்டிவ் ஆரா பற்றி நான் இப்போ பேச போகிறேன்.